Good morning students. Today we are going to see about evolutionary patterns assessed using DNA. In recent years, the evolutionary relationship between different plant taxa is accessed using DNA content as well as similarities and difference in DNA sequences. So இப்போ இருக்கிற காலங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் உள்ள எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஒரு பரிணாமத்தில் உள்ள பிளான்ஸ்க்கும் அந்த காலத்தில் இருக்க பரிணாமத்தில் உள்ள பிளான்ஸுக்கும் இப்போ இருக்க ரீசெண்ட் உள்ள பிளான்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதோட டிஎன்ஏ கான்டாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ஸுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது, எதை வச்சு இந்த பிளான் அசஸ் பண்ணுறாங்கன்னா எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ்னால் யூஸிங் டிஎன்ஏ கான்டாக்ட். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்செஸ்டர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு உருவான தாவரங்கள் சொல்லும்போது க்ரீன் ஆல்கேன்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் ஆல்கே மூலம் அடுத்து உருவானது வந்து பிரியோஃபைன்ஸ், டெரிடோஃபைன்ஸ், ஜினோசோம்ஸ், இப்போ இருக்க லேண்ட் பிளான்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பிளான்ஸ்லேருந்து நான் வாஸ்குலர் பிளான்ஸ்லேருந்து வாஸ்குலர் பிளான்ஸ், அப்புறம் நேக்டு சீட்ஸ்லேருந்து உங்களுக்கு சீட் பிளான்ஸ் உருவாயிருக்கு. ஸோ ஃப்ரம் த காமன் ஆன்செஸ்டர் இப்போ இருக்க ரீசன்ட் பிளான்ஸ் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ் இருக்கக்கூடிய இந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் இதான் எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பிளான்ட்டுக்கும் இல்லை இந்த பிரியோஃபைட்ஸ்க்கும் டெரிடோஃபைட்ஸ்க்கும் இப்போ இருக்க ரீசெண்ட் உள்ள தாவரத்துக்கும் உள்ள டிஎன்ஏ கான்டென்ட் எப்படி இருக்கும், அதோட டிஎன்ஏட அமைப்பு எப்படி இருக்கும், டிஎன்ஏட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஓல் ஜீனோமோட ஆர்கனிசம்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதோட எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ் பற்றி படிக்கிறது தான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் சச் அனலைசிஸ் த டாக்ஸா அண்ட் த ரிலேஷன்ஷிப் ஆர் இண்டிகேட்டட் ஆஸ் எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா கிளாடோகிராம். ஓகே, அண்ட் திஸ் வி கால்ட் அஸ் அ கிளாடோகிராம். ஓகே, இந்த அமைப்பு தான் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். It is called as cladogram. Such cladogram will shows the genetic relationship. இந்த cladogram தான் ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்குள்ள மரபியல் தொடர்புகள் எப்படி இருக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் between two taxons. It is also shows antiquity or modernity of any taxons with respect to one another. ஸோ ஆன்டிக்யூட்டின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா பழங்காலத்தில் உள்ள தாவரத்துக்கும் இப்போ இருக்கிற நவீன காலத்தில் உள்ள தாவரத்துக்கும், ஓகே, ஆன்டிக்யூட்னா பழங்காலம் உள்ள தாவரத்துக்கும் இப்போ இருக்கிற நவீன காலம் உள்ள தாவரத்துக்கும், அதாவது பிட்வீன் டூ டாக்ஸான்ஸ் அதோட பண்புகள் எப்படி இருக்குது, ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் உள்ள பண்புகள் எப்படி இருக்குது, அதோட டிஎன்ஏ கான்டென்ட் எப்படி இருக்குது, அதோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பற்றி படிக்கிறது தான் கிளாடோகிராம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ் அசஸ் டிஎன்ஏ. இப்படி தான் ஒரு தாவரத்துக்கும் அந்த காலத்தில் இருக்க தாவரத்துக்கும் இப்போ இருக்கிற நிலையான தாவரத்துக்கும் உள்ள டிஎன்ஏ கான்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை அசஸ் பண்ணுவாங்க. அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோம் எடிட்டிங் அண்ட் CRISPR-Cas9 ஜீன். இந்த ஜீனோம் சொல்கிறது உங்களுக்கு தெரியும், ஓல் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இன் அன் ஆர்கனிசம்ஸ். ஓகே, இஸ் கால் ஜீனோம் சொன்னால் டோட்டல் ஜீனோம் இன் அன் ஆர்கனிசம் இஸ் கால் ஜீனோம் சொல்லியிருக்கேன். அந்த ஜீனை எப்படி எடிட்டிங் பண்ணுறது, எதன் மூலம் எடிட் பண்ணுறது, தட் இஸ் கால் CRISPR-Cas9 சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்க போகிறீங்க. ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங் இஸ் அ குரூப் ஆஃப் டெக்னாலஜிஸ் தட் ஹாஸ் த எபிலிட்டி டு சேஞ்ச் அன் ஆர்கனிசம் டிஎன்ஏ. அப்போது அந்த ஆர்கனிசமோட டிஎன்ஏவே சேஞ்ச் பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா ஜீனோம் எடிட்டிங் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ திஸ் டெக்னாலஜிஸ் அலோஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் டு ஆட். அப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லும்போது அந்த டிஎன்ஏவோட ஆட் பண்ணுறீங்க, இல்லைனா ரிமூவ் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ட்ரு பண்ணுறீங்க. ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் இல்லை ஒரு ஜீனோம் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஆட் பண்ணுறோம், இல்லை ரிமூவ் பண்ணுறோம், இல்லை ஆல்ட்ரு பண்ணுறோம். ஓகே, த ஜெனட்டிக் மெட்டீரியல் திஸ் இஸ் அ டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. செவரல் அப்ரோச்சஸ் டு ஜீனோம் எடிட்டிங் ஹேவ் பீன் டெவலப்ட். A recent one is known as CRISPR-Cas9 அப்படின்னு சொல்லுவாங்க, which is short form of CRISPR சொல்லும்போது பார்த்தீங்கன்னா clustered, regularly interphased, short, palindromic repeats. And CRISPR is associated with what protein? Cas9 protein. ஓகே, இதான் இந்த ப்ரோட்டீன் தான் என்ன சொல்கிறேன், Cas9 ப்ரோட்டீன். ஓகே, ஸோ CRISPRக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு வேர்டு, 2 வேர்டு மட்டும் நான் வச்சுங்க. இன்டர்ஃபேஸ்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பேலிண்ட்ராமிக் ஏற்கனவே நீங்கள் படிச்சிங்க. பேலிண்ட்ராமிக்னா உங்களுக்கு தெரியும், இந்த பேசஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அடினின், குவானின், சைட்டோசின், தைமின் சொல்லும்போது அதே அப்படி திருப்பூர் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா பேலிண்ட்ராமிக் ரிப்பீட்ஸ், அப்படியே ஷார்ட் பேலிண்ட்ராமிக் ரிப்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து என்ன ப்ரோட்டீன் சொல்கிறேன், Cas9 ப்ரோட்டீன். இந்த CRISPRல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து Cas9 ப்ரோட்டீன். இப்போ இதோட டீட்டெயில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருங்க, கவனிங்க. ஸோ இந்த CRISPR9 எங்கே சார் இருக்குன்னா, இந்த CRISPR ப்ரெசன்ட் இன் ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸில் இருக்கும், இல்லை பாக்டீரியல் செல்ஸில் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ரியாட்டிக் சொல்லும்போது பாக்டீரியல் செல்ஸ் தான். CRISPR வந்து சொல்லும்போது இட் இஸ் அ டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஃபவுண்ட் வித்தின் த ஜீனோம். அப்போ CRISPR சொல்லும்போது இட் இஸ் அ டிஎன்ஏ ஃபவுண்ட் வித்தின் த ஜீனோம் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ். பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய ஜீனோம்
இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா என்னது கிறிஸ்பர். ஸோ எடிட்டிங் ஜீனோம் பை ஆடிங் டிசைட் ஜீன். இப்போ இந்த கிறிஸ்பர் மூலமாக நம்ம ஒரு ஜீன் எடிட் பண்ணுறோம், பை ஆடிங் தேவையுள்ள ஜீனை இன்சர்ட் பண்ணுறோம். Cas9 சொல்லும்போது என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் an enzymes. ஸோ திஸ் Cas9 இஸ் ஆல்சோ என்ன சொல்லலாம் மாலிகுலர் சிசாஸ். ஓகே, Cas9 சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் an enzymes. இது வந்து நியூக்ளியஸ் என்சைம் சொல்லுவாங்க. இட் இஸ் a நியூக்ளியஸ் என்சைம்ஸ் ஆர் அதர்வைஸ் கால் ப்ரோட்டீன். ஸோ மாலிகுலர் சிசாஸ் கட் பண்ணி எடுத்துலாம், நம்மளுக்கு தேவையான ஜீன் எடிட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ CRISPR associated protein 9. ஓகே, ஸோ திஸ் we call as CRISPR associated protein 9. Protein all is that Cas9, that is nucleus. Okay, so what is the function சொல்லுது defense of certain bacteria against the DNA virus. DNA virus உள்ள அலோவ் பண்ண கூடாது, டிஃபென்ஸ் பண்ணும். எது CRISPR associated protein 9 வந்து பார்த்தீங்கன்னா DNA வைரஸை உள்ள அலோவ் பண்ணாது. அப்போ என்ன பண்ணும், நியூக்ளியஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். எது ப்ரொடியூஸ் பண்ண சொன்னால் Cas9 சொல்கிற ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த நியூக்ளியஸ் என்சைமை டிஎன்ஏ வைரஸ் உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியலை பிரேக் டவுன் பண்ணிடும், பிரேக் டவுன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். புரியுதுங்களா? ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் CRISPR சொல்லும்போது டிஃபென்ஸ் ஆஃப் சர்டின் பாக்டீரியா அகெயின்ஸ்ட் வாட் டிஎன்ஏ வைரஸ். அந்த பாக்டீரியா எதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும், டிஎன்ஏ வைரஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். அப்போது எதன் மூலம் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், Cas9 சொல்கிற ப்ரோட்டீன் அதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியஸ் என்சைம் எதை பிரேக் பண்ணிடும், நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வைரஸ், ஜீனோம் ஆஃப் டிஎன்ஏ வைரஸ் அதை பிரேக் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள் ஒரு பாக்டீரியல் ஜீனோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரோக்ராட்டிஸ் அது ஒரு பாக்டீரியல் ஜீனோம். அந்த பாக்டீரியல் ஜீனோம் உள்ள ஓல் ஜீனோம் கான்டாக்டில் என்ன இருக்குது, CRISPR. CRISPR சொல்கிற ஜீனோம் வந்து என்னது CRISPR, அதான் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இதை நீங்கள் இந்த ஸ்டாண்டில் பாருங்கள், இதே CRISPR நீங்கள் இதில் பார்க்கும்போது நார்மலாக உங்களுக்கு வந்து பாரு திஸ் இந்த டாட்ஸ் மாதிரி பிளாக் கலர் டாட்ஸ்லாம் கொடுத்துருக்குதுனால CRISPR, இதெல்லாம் டாட்ஸ் CRISPR தான். ஸோ CRISPR சொல்லும்போது நான் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இன்டர்ஃபேஸ்ட். அப்போ அந்த ஜீனோமில் இன்டர்ஸ்பேஸ், இங்கே இருக்குது CRISPR, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது, இங்கே CRISPR இருக்குது. ஸோ திஸ் வி கால்ட் இன்டர்ஃபேஸ். பேரண்ட்ரோமிக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற டிஎன்ஏ பேசஸ் வந்து அடினைன் குவானின் சைட்டோசின் தைமைன் உங்களுக்கு இது மாதிரி இருக்குன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கும். இங்கே ஒரு பேசஸ் இருக்குன்னா அப்படியே ரிவர்ஸ், அப்படியே மாறி மாறி பேலண்ட்ரோமிக். ஸோ இன்டர்ஃபேஸ் ஷார்ட் பேலண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். ஓகே, அதான் CRISPR. இது நார்மலாக இருக்கக்கூடியது. இப்போது இந்த CRISPR வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது, பாக்டீரியல் ஜீனோம். பாக்டீரியல் ஜீனோம்னா என்ன இருக்குது, இது CRISPRன்னு வச்சுங்க, இதுதான் CRISPR, இது வந்து CRISPR இருக்கா. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து CRISPR இருக்குது. டிஎன்ஏ அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்டீரியல் செல்லில் அட்டாச் ஆகுது. இந்த ஃபேஜ் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல்லில் அட்டாச் ஆகும்போது இதில் வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கான்டென்ட் இன்ஜெக்ட் பண்ணுது. எதுக்குள்ளே, பாக்டீரியல் செல்லுக்குள்ளே. இது உங்கள் ரெட் கலர் கொடுத்துருக்கேன் பாரு, பாக்டீரியல் செல்லுக்குள்ளே வைரஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுது அதோடைய டிஎன்ஏ கான்டென்ட். டிரான்ஸ்ஃபெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிஎன்ஏ கான்டென்ட் இங்கே ரெட் கலர், இங்கெல்லாம் ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ரெட் கலரில் என்னன்னா இந்த வைரஸோட டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ், வைரஸோட ஜீனோம். அப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த பாக்டீரியல் செல் என்ன ஆகிடும், இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கும். இந்த பாக்டீரியல் செல் அஃபெக்டட் பை டிஎன்ஏ வைரஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸோ திஸ் பாக்டீரியா இட் ப்ரொடியூசஸ் Cas9. இந்த பாக்டீரியா வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, Cas9 சொல்கிற ப்ரோட்டீன் நியூக்ளியஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நியூக்ளியஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷனாக பண்ணும், இட் பிரேக் டவுன் தி நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் தி வைரஸ் டிஎன்ஏ. வைரல் டிஎன்ஏவை இது பிரேக் பண்ணுறது பார். அப்படி இடையில இருக்கக்கூடிய வைரல் டிஎன்ஏவை பிரேக் பண்ணிடும். ஸோ பிரேக் டவுன் இன்டு வாட் மீன்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ். வைரல் ஜீனோமே ஃப்ராக்மெண்ட்ஸை கட் பண்ணிடும். எந்த என்சைம், Cas9. Cas9 it is a protein, it produces nucleus enzyme, it breaks the viral DNA. Okay, அப்போ மீனிங் எடுத்துங்க, this bacterial ஓட genome it contains CRISPR-Cas9 or also a protein nucleus enzyme. It does not allow the virus into the bacterial cells. இந்த வைரஸோட ஜீனோம் உள்ள அலோவ் பண்ணாது. அப்படி அலோவ் பண்ணி உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா இது கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா, இந்த பாக்டீரியல் ஜீனோம் கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா இந்த Cas9 என்ன பண்ணுன்னா இட் பிரேக்ஸ் தி டிஎன்ஏ, ஃபேஜோட டிஎன்ஏ பிரேக் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்போ இதை எடிட் பண்ணி எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஜீனோமை எடிட் பண்ணியாச்சு. ஸோ Cas9ஓட ஃபங்க்ஷன்ஸ், இட் பிரேக்ஸ் த fragments of viral DNA into many fragments. Okay,
So this is what genome editing with the help of CRISPR-Cas9 protein nuclease enzyme. ஸோ இப்போ பாருங்கள், இந்த CRISPR-Cas9 சிஸ்டம் ஹஸ் ஜென்ரேட்டட் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஜீனம் வந்து ஜீன் எடிட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்டர் பண்ணுறீங்க, இல்லை ரிமூவ் பண்ணிடுறீங்க எப்படின்னு சொல்லும்போது இது சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் அ ஃபாஸ்டர் ஒன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்டு வேகமானதுன்னு சொல்கிறாங்க, சீப்பராக இருக்கும், மலிவானதுன்னு சொல்கிறாங்க, மோர் அக்யூரேட், அதிக துல்லியமான இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத ஜீனை வந்து எடிட் பண்ணுறோம். அண்ட் மோர் எஃபிஷியன்ட் ஒன் சொல்கிறாங்க, அதிக செயல்திறனுடையதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதர் தென் த எக்ஸிஸ்டிங் ஜீனோம் எடிட்டிங் மெத்தட்ஸ், முந்தைய பழைய மரபணு தொகை சீர்வரிசையை காட்டிலும் இப்போ இருக்கிற முறைகள் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஜீனோம் எடிட்டிங் மெத்தட் CRISPR-Cas9 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ரைஸ் வாஸ் among the first plant to be used to demonstrate the feasibility of CRISPR mediated targeted mutagenesis and gene replacement. So rice வந்து first வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த CRISPR-9 மூலமாக. that is the first plant சொல்றாங்க. feasibility ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா that is easily removed of genome editing சொல்றாங்க by the help of CRISPR mediated. so இங்க வந்து பார்த்தீங்கன்னா mutagenesis and gene replacement வந்து first கண்டுபிடிச்சது வந்து ரைஸ் பிளான்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, the gene editing tool CRISPR can clone their seed clone பண்றாங்க. that is Imtiaz Khan and Venkatesan Sundaresan and colleagues reported in the new study which clearly shows one can re-engineer rice to switch it from sexual to asexual method. சரி, எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷுவல் வந்து ஏசெக்ஷுவல் மெத்தடில் நம்ம இது பண்ண முடியும், எப்படி சார் அதை ஸ்டாப் பண்ண முடியும் அந்த ப்ராசஸை? அதை வந்து ஜீன் எடிட்டிங் டூல் CRISPR மூலமாக இவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, எப்படி சார் அது சாத்தியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து கிராப் ஸ்பீஷிஸ் நாட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் தி ஏசெக்ஷுவல். எந்த கிராப் ஸ்பீஷிஸும் வந்து பார்த்தோன்னா ஏசெக்ஷுவல் மெத்தட் பண்ண முடியாது. சார் அப்போ ஏசெக்ஷுவல் பண்ண முடியாது அப்படின்னா செக்ஷுவல் மெத்தட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா CRISPR-Cas9 மூலமாக அந்த ஜீனோம் எடிட்டிங்கை என்ன பண்ணுறாங்கன்னா டு எலிமினேட் மியோசிஸ் செல் டிவிஷன். மியோசிஸ் செல் டிவிஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, மியோசிஸ் செல் டிவிஷன் CRISPR-Cas9 மூலமாக அந்த புரோட்டீன் மூலமாக அந்த ஜீனோம் எடிட் பண்ணி அந்த மியோசிஸ் செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன ப்ராசஸ் நடக்காதுன்னா செக்ஷுவல் மெத்தட் நடக்காது. என்ன நடக்காது? செக்ஷுவல் மெத்தட் நடக்காது. அப்போ செல் டிவிஷன் நடக்காது. ஓகே, அப்போ என்ன நடக்கும்? செல் டிவிஷன் நடக்கலாம், செக்ஷுவல் மெத்தட் நடக்கலாம், என்ன மெத்தட் நடக்கும்? ஏசெக்ஷுவல் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஏசெக்ஷுவல் மெத்தட் நடக்கும். அப்போ செல் டிவிஷன் நடந்தால் உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, CRISPR-Cas9 மூலமாக செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, செக்ஷுவல் மெத்தட் நடக்கல, ஏசெக்ஷுவல் மெத்தட் உங்களுக்கு ஃபார்மேஷன் நடக்குது. அப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கலாம்? ஃபிஷன் நடக்கலாம், இல்லை ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கலாம், பட்டிங் நடக்கலாம், இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கலாம். ஸோ ஸ்விட்ச் இட் ஃப்ரம் செக்ஷுவல் டு ஏசெக்ஷுவல் மெத்தட். ஓகே, ஸோ இது வந்து இவங்க வந்து ஜீன் எடிட்டிங் டூல் CRISPR-Cas9 மூலமாக ஒரு ரைஸ் பிளான்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ரைஸ் பிளான்ட்டில் ஏசெக்ஷுவல் மெத்தட் ப்ராசஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் ரீஎன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஎன்ஜினியர் ரைஸ் டு ஸ்விட்ச் இட் ஃப்ரம் வாட் மெத்தட்? செக்ஷுவல் டு அன் ஏசெக்ஷுவல் மெத்தட் வித் ஹெல்ப் ஆஃப் வாட் ஜீன்? CRISPR-Cas9 gene editing tool, okay, to clone their seeds. So this is one of the genome editing CRISPR-Cas9 method. Thank you.